என்னுடைய அன்பு சகோதரர் பொன்னுசாமி இருக்கிறாரு, கட்சியினுடைய அமைப்பு குழுவுடைய தலைவர். சத்தியமா சொல்ற, அவருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. இந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் 12 காலமாக ஆர்எஸ்எஸ் பஜன்களிலே இன்று ஸ்ரீராம் சேனாவினுடைய தலைவராக இருக்கிறார்கள். அதற்குரிய பிரமோத் முசாரிக் அவர்கள் அவருடைய உதவியாளராக இருந்து அவர் மூலமாக அர்ஜுன் சம்பத்துக்கு அறிமுகமான பொன்னுசாமி அவர்கள், வெள்ளலூர் ஈஸ்வரன் அவர்கள், என்னுடைய ஆரிய தம்பி இந்து மக்கள் கட்சியினுடைய இளைஞர்களுடைய துணைத் தலைவர் சண்முக வடிவேல் அவர்கள், எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறார்கள். அது காவலை பிரவரித்தார். இந்த கூட்டம் நடத்தப்படுவதற்கு ஒரு கோரிக்கை இதுதான் சொன்னாங்க. நதிநீர் இணைப்பதற்கான பொதுக்கூட்டம். அதற்கு முன்பாக ஒரு வரலாற்றை சொல்லி அமைய விரும்புகிறேன். 1980களிலே ஒரு பொதுக்கூட்டம் எங்க கெம்பட்டி காலனியில. அந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றுவதற்கு யார் வர்றாங்கன்னா, இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய கருணாநிதியோட நேரடி திட்டம். கருணாநிதி என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுவானோ அந்த அயோக்கியத்தை எல்லாம் தமிழகத்தில் பண்ணக்கூடிய, கோவையில பண்ணக்கூடிய ஒரே ஒப்பற்றவர் கோவை மு. ராமநாதன். அவன் ஒரு பொதுக்கூட்டம் பேசுறான் கெம்பட்டி காலனியில். அப்பொழுது என்னுடைய தாய் இயக்கம், என்னைக்கு அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்க முடியாது, ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு என்னைக்கு பிரிக்கவே முடியாது, எங்களுடைய தாய் ஆர்எஸ்எஸ் வாழ்கின்ற காலம் வரை ஆர்எஸ்எஸ் காரணமாகவே வாழ்வதை நாங்கள் விரும்புகிறோம். அந்த ஆர்எஸ்எஸ் இந்த கோவை மாநகரத்திலே தலை நிமிர்ந்து வருகின்ற ஒரு நேரம். அந்த நேரத்திலே அந்த கோவை மு. ராமநாதன் நின்று கெம்பட்டி காலனி பொதுக்கூட்டத்தில் கேட்கிறான், யாருடா ஆர்எஸ்எஸ்? கொச்சையாக பேசுவதாக நினைக்கக்கூடாது. தச்சா ஆரமானா கால அகத்திவை சேர்த்துவைன்னு அர்த்தம் தானே. எல்லா பேரும் வீட்டவே கொண்டாடிட்டு அதைத்தாண்டா பண்றான். யாரா ஆர்எஸ்எஸ் இந்த ஊர்ல கை வச்சு காட்டுறா அப்படின்னு சொன்னவாது இந்த கோவை மாநகரத்துல 2 ஆம்பளை எந்திரிச்சு கை வச்சு காட்டினாயா. ஒன்னு எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத்து, இன்னொரு அன்பு சகோதரர் ஈரவன். அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் 5000 பேர் கூடியிருந்த இடத்துல நான் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் கை வச்சு காட்டினேன் எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத்துல. கை நோக்கி காட்டினது வீரகணேஷ். இன்று அவர் இல்லை என்றால் கூட வீரகணேஷ் என்று சொன்னாலே கோவையிலே ஒவ்வொருத்தருக்கு இந்துக்களுக்கு புரியும். அப்பேற்பட்ட தலைவனுக்கு பின்னால் இருக்கிறோம். நதிநீர் இணைப்பு என்று சொன்ன பின்னால் எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரவன் யார் தெரியுமா? ராகுல் காந்தி. இத்தாலி சோனியாவினுடைய, அதைவிட இத்தாலியினுடைய ஆண்டோனியா மெய்னாவினுடைய, ராஜீவ் காந்தியினுடைய கள்ளக்காதலினுடைய மகன். காங்கிரஸ்காரனுக்கெல்லாம் சொல்றேன், உடம்புல ஓடுற ரத்தம் உண்மையான ரத்தமா இருந்தா, நீ உப்பு போட்டு சோறு வைக்கிறவனா இருந்தா, மான ரோசம் இருந்தா காங்கிரஸ் கட்சியில் இருக்காது. இல்லைன்னா ஒண்ணு பண்ணு, நேரா போய் இன்டர்நெட் ரொம்ப வேகமா வளர்ந்து வருது. கலைஞர் கூட ட்விட்டர்ல இருந்து பேஸ்புக் வரைக்கும் வந்துட்டார். அதுக்கு பின்னாடி வர்றேன், நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிருக்கான் பாருங்க. சோனியா காந்தியினுடைய இன்டர்நெட்ல உள்ள வைக்கிற ஆண்டோனியா மெய்னோ அப்படின்னு காங்கிரஸ்கார வலைதளத்துல உள்ள போய் பாரு. சோனியா காந்தி இத்தாலியில பீச்ல 2 பீஸ் டிரெஸ்ல ஓடுற படம் எல்லாம் இருக்குது. இத காங்கிரஸ்காரன் தப்ப நினைக்க கூடாது. இத மட்டும் பார்த்துட்டாங்கன்னா பூரா பேருக்கு மொபைல் ஸ்கிரீன் சேவர்ல அர்த்தம் வச்சிருப்பான் காங்கிரஸ்காரன். சோனியா காந்தியை பார்க்கிறவங்களுக்கு அவ்வளவு ஆர்வம். இந்த ராகுல் காந்தி சொல்றான், நதிநீர் இணைப்பு என்பது இந்த நாட்டிலே தேச விரோதமானது, முட்டாள்தனமானது, பயங்கரமான விஞ்ஞானியான ராகுல் காந்திய மாதிரி விஞ்ஞானி உலகத்தை பார்க்க முடியாது. அடுத்த பிரதமர் ஆகிறான். நாடு எங்க விளங்கு, நதிநீர் எங்க இணைக்க போறோம். இதுக்காக ஒரு கூட்ட வேற போட்டீங்க நீங்க உட்கார்ந்துட்டு. மன்மோகன் சிங்கா முடிக்கிற வச்சு காலம் பார்த்து முடிஞ்சு வச்சு
அந்த ரிட்டையர்மெண்ட் கூட இதுக்கு மேல அவமானப்பட்டு ஆட்சி நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டான். ராசா அடித்த கொள்ள 1,76,000 கோடினா மன்மோகன் சிங் பேர்ல அடித்த கொள்ள 1,86,000 கோடி. அதை விட விமான ஊழல், நிலக்கரி ஊழல் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 3,86,000 கோடி. நக்கீரன் புத்தகம் போட்டுருக்கான் அட்டையில உட்காந்து பார்க்கிற 1, 2, 3, 4, 5, 6 செய்கிற சின்ன பிள்ளை மாதிரி எழுதுறாங்க. 386 பிளஸ் 10 செய்வது. நீங்க வேணா கணக்கு போட்டு பாத்துக்கீங்க போய். இதுதான் 3,86,000 கோடி. இந்த ஊழலை செய்துவிட்டு எங்க இருந்து நதிநீர் இணைக்க போறான்? நதிநீர் இணைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இதை நாங்களே சொன்ன பாரதி சொன்னாங்க. வங்கத்தில் நீர் வரும் நீர் வகையால் மையத்து நாடுகளை பயிர் செய்வோம். பாரதி சொன்னார், சிந்து நதியின் நிலவிலே சேர நன்னாட்களம் பெண்களுடனே சுந்தர தமிழிலே பாட்டு வைத்து கோடிகள் ஓட்டி விளையாடி வருவோம் சொல்லும்போது பாரதி சொன்னார், வங்கத்தில் நீர்மிகையால் மையத்து நாடுகளை பயிர் செய்வோம். நதிநீர் இணைப்பு பாரதி சொல்லியிருக்க, ராகுல் காந்தி வேண்டான்றான். ஏதோ ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் ஒண்ணு ஒபாமாவே ஆட்டிட்டு இருக்காங்க. என்ன பேர் ஞாபகத்துக்கு வரல எனக்கு. அப்புறம் முடிச்சு உள்ள ஓடி விட்டுருந்தாங்க. ஆமா, விக்கிலீக்ஸ் ஒரு மீடியா வருது, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு நாள் விக்கிலீக்ஸுடைய மீடியாவில் ஒரு நண்பர் சொல்லி உள்ள போய் பார்த்தா ஒரு வார்த்தை சொல்றார், ராகுல் காந்தி இஸ் அ கே. ராகுல் காந்தி இஸ் அ கே. GAY. தீப்பொறி ஆளுங்க மட்டும் சொல்லுங்க. நான் புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியாச்சு போயிட்டு. நான் ஒரு நண்பர் கிட்ட கேனா என்னங்க உனக்குமா தெரியல? வடிவேல படம் பார்த்தியா? வடிவேல ஒரு ஏற்றையா ஒரு பொம்பளை பிடிக்க போவான் உள்ள. அந்த பொம்பளையோட பூரா உருவிட்டு விடுவிட்டு வச்சு போயிருவான். கேமரா திருப்பா திருப்பா திருப்பாதுன்னா அதுல ஒருத்தனத்தான் பார்த்துட்டு அப்படின்னா அவன் அப்படின்னா அதுதான் அர்த்தம். ராகுல் காந்தி இஸ் a gay. ஆனா ஒரு ஹோமோசெக்ஸ் பார்ட்டி ராகுல் காந்தி. இந்த நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக வருவதற்காக சோனியா காந்தியும் இத்தாலிய அரசாங்கமும் ரோமானிய கிறிஸ்தவர்களும் போப்பாண்டவரும் சேர்ந்து திட்டமிட்டு நடத்துகின்ற நாடகத்திலே அடுத்த இந்திய நாட்டுடைய பிரதமராக வருவதற்காக தகுதி உள்ளவனாக காட்டப்படுகின்றவன் ஒரு ஹோமோசெக்ஸ் பேர்வழி. நீ காங்கிரஸ்கான என் மேல கேஸ் போடுறதுனா போடு. நான் விக்கிலீக்ஸ் மீடியாவோட கோர்ட்ல நேர போய் சந்திக்க தயாரா இருக்கேன். ஒரு பொட்ட பெயரை கொண்டது நாட்டுடைய பிரதமராக்கணுமா? அவர் சொல்லுவாரா நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியம் இல்லாதது. ஏடா பாரதியாரை விட ராகுல் காந்தி அதிமுத்திசாலியா? நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்து வாங்கி கொடுத்தவன பூரா மறந்துட்டு இன்னைக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இல்ல, இன்னைக்கு இருப்பது இத்தாலி நேஷனல் காங்கிரஸ். இந்திரா காங்கிரஸ் இருந்தது அது வேற. அது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய காரிய கருத்து யார் இருக்கா? அம்பிகா சோனி, ஆஸ்டர் பெர்னாண்டஸ், ஏகே அந்தோனி, குலாம் நபி ஆசாத். இவரை யாரா? ரெண்டு நல்ல ஹிந்து உள்ள ராஜேஷ் பைரத்தை அவன் மார்வராஸ் இந்தியாவும் ரெண்டு பேரும் மர்மமான முறை செத்து போயிட்டான். ஒருத்தர் பைக் ஆக்சிடென்ட், ஒருத்தர் கார் ஆக்சிடென்ட். பொண்ணது யாரு? பொண்ணது சோனியா காந்தி தான் நாங்க சொல்றோம். இதை விட ஒரு வழி மேலே போய் எப்படி இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாரிசுகளை கொலை செய்தார்களோ அதே போல கொலையை செய்து கொண்டு வருவதுதான் காங்கிரசினுடைய நேரு குடும்பத்தினுடைய பாரம்பரியம். சஞ்சய் காந்தி இறந்து போனதிலே மரணம் இருக்கிறதா இல்லையா? எனக்கு 12 வயசு சஞ்சய் காந்தி இறந்து போகும்போது சஞ்சய் பகீர் மாலை மரத்தில் போட்டான். அங்கே பேசப்பட்டது இந்திரா காந்திக்கும் பிந்திரன்வாலைக்கும் தொடர்பு இருந்த காரணத்தினாலே, அதை கட்டி கேட்ட காரணத்தினாலே விமானத்தில் பறக்கின்ற சஞ்சய் காந்தியை இந்திரா காந்தி கொலை செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் என்று குற்றச்சாட்டு உண்டு. பழைய காங்கிரஸ்கார எவனும் மறுக்காத கதர் சட்டை போட்டு எங்கேயும் நடக்க முடியாது, கிழியாத இடம் கூட கிழிச்சு வேறப்படும். இந்திரா காந்தி எப்படி இறந்தார்? இந்திரா காந்தி இறந்த பொழுது இந்திரா காந்தியினுடைய உதவியாளராக இருந்தார் ஆர் கே தவான்.